அஸ்வினி குமார் அவருக்கு வயசு 27. இந்தியாவிலேயே டாப் 10ல் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு திருமணம் ஆகலை. அந்த திருமண விஷயமா தான் இப்ப இந்த கதை நிகழப்போகுது. அதுக்கு முன்னால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்வினி குமாரை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அஸ்வினி குமார் 15 வயசுலயே மென்பொருள் இதுல தலையிட்டு அந்த தொழிலை தொடங்கி அந்த அளவுக்கு புத்திசாலி. நல்ல படிப்பு படிச்சு அவர் கடகடன்னு அந்த தொழிலை மேம்படுத்தி 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய சொத்து மதிப்பு, அந்த அளவுக்கு அவர் தன்னை நிலைப்படுத்தி இந்தியாவில் மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆயிட்டாரு. இப்ப அவருக்கு வயசு 27. கல்யாணம் பண்ணலாலும் முடிவு பண்ணாரு. கல்யாணம் பண்ண முடிவு பண்ணும்போது அவர் ஒரு ஆன்லைன்ல ஒரு அதாவது தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டாரு. என்னன்னாக்கா, நான் என்ன திருமணம் செய்து கொள்ளவங்க யாரா இருந்தாலும் அப்ளிகேஷன் போடலாம், அதாவது நீங்க பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணும்போது குறிப்பிட்ட விஷயம் என்னன்னாக்கா, ஒண்ணு நீங்க 25 வயசு இருக்கணும், அதுக்கு அடுத்தது நல்லா படிச்சிருக்கணும், மூணாவதா மிக அழகாக இருக்க வேணும், கோடீஸ்வரியா இருக்கணும். அடுத்தது இவங்கெல்லாம் தகுதி இருந்தவங்க மட்டும் அப்ளிகேஷன் போடுங்க. அதே மாதிரி பல பேர் ஆன்லைன்ல தங்களுடைய பயோடாட்டாவை பதிவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2000 பேர் பதிவு பண்ணதுல 10 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப பெங்களூர்ல மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல தன்னுடைய காதலிய, தன்னுடைய மனைவிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த 10 பேரும் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க 10 இருக்கையில தனித்தனியா உட்கார வைக்கப்பட்டாங்க. இப்ப ஒரு போட்டி என்னன்னாக்கா, ஒரு கேக்கு நாங்க கொடுப்போம் 10 பேருக்கும். அந்த 10 பேர்ல 2 மோதிரம் இருக்கும், 2 பேர் வைர மோதிரம் இருக்கும். யாருக்கு அது கிடைக்குதோ அவங்கள மீதி 8 பேர் அவாய்டு. இந்த 2 பேர்ல ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து நான் திருமணம் செய்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஹாப்பி. இப்ப 10 பேருக்கும் கேக்கு வழங்குறதுக்கு முன்னால அந்த கேக்கை உருவாக்குனது லண்டன்ல இருந்து வந்த ஒரு செஃப். அவ பேரு செல்வியா. கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல ஒரே கேக்கு தயார் பண்ணி 15 சென்டிமீட்டர் தடிமனத்தோட அந்த கேக்கு தயாரிக்கப்பட்டு அழகான முறையில வெட்டி சின்ன சின்ன இதுல கரெக்டான அளவு எல்லாருக்கும் 10 இது கொடுத்துட்டு, அப்ப மிச்சம் கொஞ்சோண்டு இருந்தது, இது அப்படியே இருக்கு. இப்ப அஸ்வினி குமாருக்கு ஒரு செக்ரட்டரி, அவ பேரு சினேகா. அவ கிட்டத்தட்ட 5 வருஷமா அவருடைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப அந்த மீந்த தொகுதி இருந்தது, அத எல்லாரும் கொடுத்துட்ட பிறகு சினேகா கேட்டா, பாஸ் இதை நான் சாப்பிடலாமா? ஓகே நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா அவ தன்னுடைய பிளேட்ல வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்ப அவர் சொல்றாரு, இதுல மோதிரம் இருக்கிறதுனால நீங்க மெதுவா சாப்பிடுங்க, ஏன்னா அது வைர மோதிரம், ரொம்ப காஸ்ட்லியான மோதிரம். மோதிரம் யார் இருக்கோ அவங்கள 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படும். பிறகு 8 பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. மீதி 2 பேர்ல ஒருத்திய அடுத்த காம்படிஷன், அடுத்த போட்டியில அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்கள இது பண்ணுவேன். அதே சமயத்துல இந்த 2 பேர்ல தனியா பேசி யாராவது விட்டு கொடுத்துட்டாக்கா அடுத்த போட்டி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இப்ப மெதுவா எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட முடியும்னா ஒருத்திக்கு கிடைக்கிது. அவ பேரு கிடைச்ச அதிர்ஷ்டசாலி யாருன்னாக்கா, மகாராஷ்டிரா சேர்ந்த பூனாவில உள்ள தீபகா குமாரி. அவளுக்கு அந்த மோதிரம் கிடைக்குது. அவ ஹாப்பி, நான் எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா. இப்ப மற்றவங்களுக்கெல்லாம் பாக்குறாங்க, இல்ல இவளுடைய செக்ரட்டரி இருந்தாருல்ல, அஸ்வினி குமாரோடைய செக்ரட்டரி, அந்த சின்ன கேக்குல இன்னொரு மோதிரம் இருந்திருக்கு. பாஸ் எனக்கு இந்த மோதிரம் கிடைச்சிட்டு அப்படின்னு போனா, இப்ப என்ன செய்யுது, போட்டின்னு நான் சொல்லிட்டேன். இப்ப 2 பேரும் நீங்க இப்ப நீங்க யார கல்யாணம் பண்ணி நிக்கிறீங்க, இப்ப நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. இப்ப நீங்க 2 பேரும் கலந்து பேசி யாராவது விட்டு கொடுத்துட்டீங்கன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்ல நீங்க விட்டு கொடுக்காத பட்சத்துல அடுத்த போட்டிக்கு நீங்க ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
இதையெல்லாம் தனியார் தொலைக்காட்சி ஒளிபரப்பு பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் உலகம் பூராவும் இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேரும் தனியாக ஒரு அறைக்கு போயிட்டாங்க. யாரு? தீபிகா குமாரியும் இவருடைய செக்ரட்டரி ஸ்ரேயாவும் உள்ள போன பிறகு இப்ப அவ தீபிகா சொன்னா, நான் அழகா இருக்கேன், நான் இவ்வளவு வசதி, அதனால நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏங்க விட்டு கொடுக்கணும்? ஏன்னா அவர்கிட்ட இருந்து 2000 கோடி சொத்து இருக்கு. நான் அவர் கல்யாணம் பண்ணா நானும் ஓகணும் வாழலாம்ல, வாழலாம். அதே சமயத்தை அடுத்த போட்டியில நீ தோத்துட்டாக்கா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? யோசனை பண்ணிக்க. நான் அவரை கல்யாணம் பண்ணோன்னா அடுத்த நிமிஷமே உன்னை வேலையை விட்டு தூக்குறதுக்கு அதிகாரம் எனக்கு இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்காத. உனக்கு நான் 50 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன். 50 கோடி ரூபா வாழ்க்கையிலே நினைச்சு பார்க்க முடியாத பணம். அதை எடுத்துக்கிட்டு நீ செட்டில் ஆயிடு. இதோட இது பண்ணிக்க. இல்லைனாக்கா நீ போட்டியில கலந்துக்கலான்னு பார்த்தாக்கா அப்புறம் உன்னுடைய தலைவிதி அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த சினேகா கொஞ்சம் யோசனை பண்றான். ஏன்னா அடுத்த போட்டின்னு ஒருவேளை அவ ஜெயிச்சுட்டாக்கா அவன் திரும்பவும் நம்ம பாஸுக்கு மனைவி ஆயிட்டா அவனை நினைச்சா நம்மள வேலையை விட்டு தூக்கலாம். இப்ப நமக்கு என்ன ஒரு 75,000 சம்பளம் கொடுக்குறாரு. இது நமக்கு பத்துமா? ஒரே படம் 50 கோடி ரூபாய். இதை நம்ம அடைகிறத விட அதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு அவ யோசனை பண்ணி, ஓகே எனக்கு நீங்க 50 கோடி ரூபாய் கொடுத்துட்டாக்க நான் இந்த போட்டியிலிருந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு வெளியே இவ ஒதுங்கிட்டா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணான். என்ன அப்படியா, சரி ஓகே. அஸ்வினி குமார் அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப தீபிகா குமாரிக்கும் அஸ்வினிக்கும் அங்கேயே மோதிரம் மாற்றி நிச்சயம் பண்ணப்பட்டது. திருமணம் இன்னும் 2 மாதத்துல நடக்க போகுது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணி 2 நாள் கழிச்சு தீபிகா 2 நாள் கழிச்சு பாசுகிட்ட இவ போறான். என்ன உன் டீலிங் முடிச்சுதா? உனக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு, அதுக்கு நீ கேட்ட அமௌண்ட் 50 கோடி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுதான் இப்போ ஒரு போட்டியை நடத்தின. இப்போ உனக்கு 50 கோடி கிடைச்சிட்டு இனிமேலுக்கு நீ என்கிட்ட வேலையில இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட நீ 50 கோடி கேட்ட, நான் உன்னோட இருந்து அனுபவிச்சதெல்லாம் கேட்டு நீ கேட்டது 50 கோடி. இப்போ உனக்கு கிடைச்சது 50 கோடி. ஓகேவா? டீல் ஓகேவா? நான் ரொம்ப ஹாப்பி பாஸ். இனிமேலுக்கு நானும் உங்களை சந்திக்க போறது இல்லை, நான் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். எப்படி இருக்கு இந்த கதை? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நேத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், அதுல மோதிரம் வந்தது. அந்த மோதிரத்தை பார்த்து இந்த கதையை நான் உருவாக்கினேன்.